அழைத்தவரே என்றும் நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயம் இல்லையே. என்னை அழைத்தவரே என்றும் நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயம் இல்லையே. எந்த பாதையையும் தாண்டிடுவே, எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவே. எந்த பாதையையும் தாண்டிடுவே, எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவே. உங்க கரம் இருக்க பயம் இல்லையே, உங்க கரம் இருக்க பயம் இல்லையே. கருவிலே என்னை கண்டவரே, பெயர் சொல்லி என்னை அழைத்தவரே. கருவிலே என்னை கண்டவரே, பெயர் சொல்லி என்னை அழைத்தவரே. நன்மைகள் எனக்காய் செய்பவரே, பழுவாமல் என்னை காத்தவரே. இனிமேலும் என்னை காப்பவரே, என்னை அழைத்தவரே என்று நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயம் இல்லையே. என்னை அழைத்தவரே என்று நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயம் இல்லையே. புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவீர், அமர்ந்த தண்ணீர் அண்டை நடத்திடுவீர். புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவீர், அமர்ந்த தண்ணீர் அண்டை நடத்திடுவீர். மர பள்ளத்தாக்கு சூழ்ந்திட்டாலும் வாக்கன் கோலினால் பலப்படுத்தி எனக்கான நன்மையை காண செய்வி. என்னை அழைத்தவரே என்று நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயம் இல்லையே. என்னை அழைத்தவரே என்று நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயம் இல்லையே. எந்த பாதையிலும் நான் நடப்பேன், எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவேன். எந்த பாதையிலும் நான் நடப்பேன், எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவேன். உங்க கரம் இருக்க பயம் இல்லையே, உங்க கரம் இருக்க பயம் இல்லையே. உங்க கரம் இருக்க பயம் இல்லையே, உங்க கரம் இருக்க பயம் இல்லையே. திரு விஜயேந்திரன் அவர்கள், எனவே அவர் வந்து இந்த நாளும் இந்த இடத்திலே பொறுப்பேற்று தேவ ஆராதனை மற்றும் தேவ செய்தியை எங்கள் மத்தியிலே வழங்க உங்களுடைய உற்சாகமான கரகோஷங்களின் மத்தியிலே நாங்கள் எங்களுடைய அன்பு போதகரை அழைக்கிறோம். இங்கே வருகை தந்திருக்கிற யாவருக்கும் நம்முடைய மீட்பரும் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவுடைய
நாமத்திலே அன்போடு கூட வரவேற்று கொள்கிறோம். இது ஒரு குடும்பத்தினுடைய விழாவாகும். எனவே அந்த விழாவுக்குரிய அந்த குடும்பத்தினரை நான் முன்பாக அழைக்கிறேன். கருணா குடும்பத்தினர் வந்து முன்பாக இருந்தால்தான் உங்களை பற்றி சில வசனங்கள் பேசலாம். வார்த்தையை கொடுக்கும் பொழுது உங்களை நோக்கி ஆலோசனை கொடுக்க முடியும். எனவே நீங்கள் முன்பாக வந்து தீவுகளையும் கடவுளிடத்திலிருந்து நாம் பெற்றுக் கொள்கிறோம், ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக் கொள்கிறோம். எனவே நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவது தலையாய கடமையாகும். அவரே ஜீவனை கொடுக்கிறவர், அவரே நமக்கு உணவு கொடுக்கிறவர், உடுக்க உடை கொடுக்கிறவர், சுவாசத்துக்கு தேவையான காற்று பயிர் வகைகள் விளைய செய்கிறார், பாதுகாப்பு கொடுக்கிறார், சுகம் கொடுக்கிறார். எனவே 10 ஆண்டுகள் ஜெஷான் இந்த காலத்தை கடந்து வந்ததற்காக ஆண்டவரிடத்திலே நாம் பிள்ளையாண்டான் சார்பாக நன்றி செலுத்துவது நல்லது. அது எங்களுடைய கடமை. கருணா குடும்பமும் கூட எங்களோடு கூட இணைந்து இந்த நல்ல நன்மையான ஈவுகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எனவே அந்த குடும்ப சார்பாகவும் நன்றி பணிகளை ஏறெடுத்து அவரை நாங்கள் துதிப்போம், பாடுவோம். பாடலை அவர்கள் ஸ்லைட்ஸில் போடுவார்கள். எனவே பாடலை பார்த்து பின்பாக குடும்பத்துக்குரிய ஆலோசனை கேட்டு செல்வோமாக. முதலிலே பிரார்த்தனை செய்வோம். திருச்சபையை சேர்ந்தவர்கள், நான் எல்லாரையும் கட்டாயப்படுத்துவதில்லை, திருச்சபையை சேர்ந்தவர்கள் நீங்கள் எழுந்து நிற்க வேண்டும். கடவுள் வணக்கத்துக்கு பயபக்தியாக மரியாதை செலுத்துவது நமக்கு நல்லது. எனவே திருச்சபையை சேர்ந்தவர்கள், ஆண்டவருடைய திருச்சபையை சேர்ந்தவர்கள் எழுந்து நின்று கர்த்தருக்கு மகிமையை செலுத்தி ஒருமனப்படும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். பரலோகத்திலே வீற்றிருக்கும் எங்கள் பரமபிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் பூமிக்கு வருவதாக, பரமண்டலங்களிலே உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. இந்த கூட்டத்திலும் உம்முடைய சித்தம் ஒன்றே நிறைவேறுவதாக. எங்கள் பிதாவே, நாங்கள் கூடி வந்த நோக்கம் சகலதை நீர் அறிந்திருக்கிறீர். பிள்ளையாண்டான் ஜெஷானுக்கு நீங்கள் கொடுத்த பாதுகாப்பு, ஜீவனுக்கு 10 ஆண்டுகள் நிறைவுக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். குடும்ப சார்பாக சௌரன் கருணா சாலி குடும்ப சார்பாக உமக்கு நன்றி பணிகளை நாம் ஏறெடுக்க வந்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த இடத்துல உங்களுடைய பிரசன்னம் சமூகம் இருக்கவும், வந்திருக்கிறவர்கள் கூட ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இந்த நாளிலும் அவர்களுக்கு ஆழ்குரிய விஷயத்திலும் அநேக ஆசீர்வாதங்கள் பெற்று செல்வார்களாக உம்மை நாங்கள் போற்றுகிறோம். பூமியிலே இருவர் ஒருமனப்பட்டால் பரலோகத்திலே ஆகியிருக்கும் என்ற நம்முடைய திருவார்த்தையின்படி ஒருமனப்பட்டவர்களாக நாங்கள் வேண்டி நிற்கிறோம். எங்கள் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்திலே எங்கள் அன்பு பிதாவே, ஆமென், ஆமென். சில பல்லவிகளை இந்த நாளை தந்ததுக்காக கொஞ்சம் மயக்க பார்த்துக்கணும். C minor, C minor.
அப்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நல்ல மேய்ப்பனாய் இருக்கிற கருணா குடும்பம், அவர் இத்தனை 10 ஆண்டுகளாக உங்கள் மகனை அவர் நடத்தி வந்தார். எனவே அவர் அநேக நன்மைகளை அவர் செய்திருக்கிறார், செய்து கொண்டிருக்கிறார், செய்யவும் போகிறார். எனவே அவற்றையெல்லாம் நினைத்து நாம் கர்த்தரை நாம் துதித்து பாடுவதிலே எந்தவித வெட்கவும் பட வேண்டிய அவசியம் இல்லை. கடவுள் ஒருவரே, தேவன் ஒருவரே, மத்தியஸ்தர் ஒருவரே, கர்த்தரா இயேசு கிறிஸ்து ஒருவரே. எனவேதான் அவரை பாடி துதிப்பதிலே நமக்குத்தான் ஆசீர்வாதம், அதை கடவுள் சந்தோஷப்படுகிறார். எனவே இன்னொரு பாடலை நாம் பாடுவோமாக. சி மேஜர், கொஞ்சம் மைக்கப்பல் சி மேஜர்.
இதுவரைக்கும் அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். அவர்தான் மெய்ப்பர். நல்ல மெய்ப்பருடைய கோலும் தடியும் தேற்றும் உங்கள் ஜெசான், உங்கள் மகன் கூட கர்த்தருடைய பண்ணையில மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி தான். அவரே கர்த்தர் நடத்தி கொண்டுதான் இருக்கிறார். பிள்ளை பிறக்கும் பொழுதே சங்கீதம் 139 சொல்லுகிறது, என் தாயின் கருவிலே உடைய கண்கள் கண்டது. தாயின் கருவிலே உடைய கண்கள் கண்டது என்று சொன்னால் உங்கள் பிள்ளையை கருவிலை வைத்து ஆண்டவர் டீல் பண்ண ஆரம்பிச்சுட்டார். அதை மனதில் அதிலே அவற்றை கட்டுவிட்டது. அதனால உங்கள் பிள்ளையோடு கூட கர்த்தர் இருந்து எதிர்காலம் எங்களுக்கு எப்படியோ தெரியாது, ஆனால் மகிமையாக இருக்கும். ஏனென்றால் அவர் டீல் பண்ண ஆரம்பிச்சு கர்த்தரை இன்னமாக சோத்தரிப்போமாக. தெரியும், கருணா இலங்கையிலிருந்து ஓடி வந்து கேம்புகளில் இருந்து தண்ணீர் அழுக இதெல்லாம் கஷ்டப்படப்பட்டிருக்கலாம். இப்ப தலை நிமிர்ந்து ஒரு குடும்பமாகி 2 பிள்ளைகளை கொடுத்து விருட்சங்களாக ஆகி வச்சிருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? நன்றி கூறுகிறீங்களா? ஓகே,
உண்மைதானே கருணா? இந்த பாடல் உண்மைதானே? அப்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை வாழ வைத்திருக்கிறார். வாழ வைத்தார், வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார், இன்னும் வாழ வைப்பார். விசுவாசிக்கிறீர்களா? விசுவாசிக்கிறவர்கள் வந்திருக்கிறவர்கள் கூட ஆமே. இன்னொரு பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பாடல்களே, இது நல்ல நேரம். கர்த்தரை நாம் துதிப்பதும் அவரை போல்வதும் இது ஒரு அருமையான நேரம். அவன் பொழுது
அன்பு கூற வேண்டும், நன்றி செலுத்த வேண்டும். காரணம், இன்று வரைக்கும் நமக்கு ஜீவனை கொடுக்கிறது மட்டுமல்ல, நம்முடைய பாவங்களுக்காக நம்முடைய ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்துவை நமக்கு தந்தருளி இவ்வளவாய் அன்பு கொண்டிருக்கிறார். வெறும் காற்று, பூமி, கடல், பூமியை மட்டுமல்ல, தன் குமாரனை கொடுத்தாராம் நம்முடைய பாவங்களுக்காக. இயேசு கிறிஸ்துவை நம்முடைய பாவ பலியாக ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். இந்த பாடலை பாடி நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். சங்கீதம் 81 எடுத்துக்கொள்வோம். அதனுடைய 16வது வசனத்தை வாசிக்கும் பொழுது laten we Psalm 81 voor ons nemen en daarvan vers 16. உங்களுக்கு கடவுள் கொடுக்கிற வாக்குத்தத்தம் is een belofte van God.
உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார், கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன். Hij zou van de beste tarwe te eten gegeven hebben. Ja, ik zou u verzadigd hebben met honing uit de rots. பாருங்கள் அன்பானவர்களே, இது ஒரு வாக்கு தத்தம், கடவுள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிற சத்திய வசனம். En dit is een belofte en dit is de waarheid die de Heer voor jullie verkondigt. இது எல்லாருக்கும் சொந்தம் இல்லை. En dit behoort niet tot iedereen. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து மீண்டும் பிறந்தவர்களுக்கு கடவுள் கொடுக்கிற, அவர் தகப்பனா இருக்கிறபடியால் தன் பிள்ளைகளுக்கு கொடுக்கிற வாக்கு. De belofte die u gegeven wordt aan ieder die wederom in Jezus Christus opnieuw geboren worden en in hem weer leven. அதாவது கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன். En ik zou u verzadigd hebben met honingen uit de rots. பாருங்கள் அன்பானவர்களே, கண்மலை என்பது மலை, ஒரு கடினமான ஒரு மலையாகும். Als we het hebben over een rots, hebben we het over hebben het over hardheid. தேன் வந்து sweetness, மெதுவானது. En honing staat voor zoet, het staat voor liefde. அந்த கண்மலை கடினமான இடத்திலிருந்து உனக்கு நான் தேனை கொடுப்பேன். Dus iets wat heel hard is en wat heel ruw is, zoals die rots, daar geef ik je toch iets zachts bij. அதுதான் நம்முடைய ஆண்டவர். Haal die effecten even de effecten aan deze alle effecten eruit halen. அதுதான் நம்முடைய ஆண்டவருடைய இருக்கிற மிகப்பெரிய வல்லமை, திறமை. En dat is de kracht die de Heer in ons heeft en die in ons geeft. அன்பானவர்களே, மனித வாழ்க்கை ஒரு சவால் நிறைந்த வாழ்க்கை. Het leven van de mens is altijd vol uitdagingen. அதாவது பிள்ளை வந்து பிறந்தால் அதை ஒரு மனுஷனாக ஒரு சமுதாயத்திலே நிறுத்துறதுக்கு அதுல நிறைய சவால்கள் இருக்கு. En zo zie je dat om een leven tot vervulling te brengen, dat er vele uitdagingen nodig zijn om dat goed te brengen. பிறகு அந்த பிள்ளை கல்வி படிக்க போகிறது, பள்ளிக்கூடம் போகிறது, பாடங்களை படிக்க இந்த பள்ளிக்கூடம் செல்லுகிறது. Je ziet dat een kind uiteindelijk ook naar school gaat om dingen te leren. பிறகு வாலிபத்திலே வருகிறது. En vervolgens komt het in een jonge leeftijd terecht. அது பிறகு குடும்பம், Daarna familie. அது பிறகு முதுமை, En daarna old age. het oude leven. அப்ப இந்த மாதிரி பருவங்களில எல்லா மக்களுக்கும் சவால்கள் இருக்குது. En zo zie je dat er voor alle soorten mensen dat er een uitdaging ligt. இந்த சவால்கள் தான் மலை, கண்மலை. En die uitdaging die staat hier symbool voor de rots. பாருங்கள், ஒரு திருக்குறள் ஒன்று இருக்கு. Er is een கஷ்டம் உங்களுக்கு. ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். அதாவது இதனுடைய விளக்கம் என்னென்றால், ஈன்ற பொழுது, பிள்ளையை பெற்றெடுக்கும் பொழுது இருக்கிற சந்தோஷத்தை விட. Dus het gezegde is van de vreugde die je hebt wanneer je een kind krijgt, of wanneer je, ja. நீங்க ஒரு ஆண் பிள்ளை ஜிசானை பெற்றெடுக்கும் பொழுது இருக்கிற சந்தோஷத்தை விட. Dus de vreugde die boven is verkregen, zelfs boven de vreugde dat Jeshan hier gekomen is. ஜிசானை குறித்து மக்கள் ஒரு அருமையான பிள்ளை, நல்ல பிள்ளை, கடவுளுக்கு பயந்த பிள்ளை, ஒழுக்கமான பிள்ளை என்று சொல்லும் பொழுது இந்த சந்தோஷத்தை விட அந்த சந்தோஷம் பெரிதாயிடும். Maar zie dat de vreugde nog erboven is mensen zouden nog blijer zijn als je zegt van Jeshan is een goede jongen geworden, hij is goed terechtgekomen in zijn hele leven. அதனால் பெரிதுவக்கும் என்றால் பெரிசாக இருக்கும் அந்த சந்தோஷம் என்று சொல்லப்பட்டிருக்கு. En er wordt dus ook, daarom wordt het ook gezegd van die vreugde is van grote waarde. அப்ப இந்த பூமியிலே பிள்ளைகளை பெற்றெடுத்து வளர்த்து ஒரு ஆளாக சமுதாயத்தை நிறுத்துவது என்பது ஒரு சவால், சேலஞ்ச், ஒரு மலையை போன்று. Een kind opvoeden en hem in de samenleving sterk houden en hem ergens neerzetten, dat is een grote uitdaging. அந்த சவால் நிறைந்த அந்த கடினமான பணி, அதாவது ஒரு குடும்பத்துக்கு இருக்கிற கடினமான வேலை பிள்ளைகளை வளர்ப்பதுதான். Die uitdaging, namelijk iemand daarin opvoeden, dat is het opvoeden van een kind, dat vormt hier de grootste uitdaging. பிள்ளைகள் சும்மா வளராது. Want kinderen groeien niet vanzelf. கருணா சாரி கேட்டுக்கொள்ளுங்க, உங்களுடைய ஜெசான் சபையிலே ஒப்பு கொடுக்கப்பட்ட பிள்ளை, ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. Maar Jeshan zelf is in deze kerk opgedragen toen hij net geboren was. அதனால அந்த பிள்ளை கிறிஸ்தவ பிள்ளை என்று நீங்க சொல்ல முடியாது. Maar je kan niet zeggen omdat hij hier de kerk is opgedragen dat hij meteen een christen is. எந்த பிள்ளை சபையில பிறந்தாலும் சரி, Welk kind dan ook, வளர்ந்தாலும் சரி, welk kind dat hier dan opgroeit, அது கிறிஸ்தவ பிள்ளை என்று பெயர் வைக்க முடியாது. je kunt nooit meteen zeggen dat het een christelijk kind is. எப்பொழுது வைக்கலாம் என்றால்,
Wanneer je dat zou kunnen zeggen, ஜெசான் வயது வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக என்றைக்கு ஏற்றுக்கொள்கிறானோ அன்றைக்கு ஹீஸ் கிறிஸ்டியன். op het moment dat Jesaan zegt van ik herken dat Jezus Christus mijn enige redder is, dan zou je kunnen zeggen dat hij een christen is. இப்போ கிறிஸ்தவ குடும்பத்துல வளருகிறது. Hij groeit nu slechts op in een christelijke familie. மற்ற மதங்கள்ல பிறந்தா சொல்லலாம் இந்து மத குடும்பத்தை இந்து மதம் அப்படி இப்படி சொல்லலாம். ஆனா கிறிஸ்தவம் அப்படி அல்ல. Maar je zou bij andere religies wel kunnen zeggen als je uit een hindoe familie van hij is hindoe, maar dat kan je niet zeggen in het christendom. Not automatically. Niet automatisch. அது வந்து சொந்தமாக இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்ற பிறகுதான் he is a Christian, she is a Christian. Dus op het moment dat hij zou dopen en zou zeggen van ik geloof in Jezus Christus dat hij mijn redder is, dan kan je zeggen dat hij een oprechte christen is. அப்ப அந்த பாதையிலே நீங்கள் நடக்கும் பொழுது அநேக சவால் மலைகள் உங்களுக்கு கடினமான சூழ்நிலைகள் உங்களுக்கு சவால்கள் இருக்கிறது. Maar om daar te komen zie je dat er vele rotsen zijn in je leven en vele uitdagingen. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த கடினமான இடத்தை வைத்துதான் உனக்கு கண்மலையின் தேனினால் அதிலிருந்து உனக்கு தேன் பெறுகிறார். Maar de Heer zegt, uit die ene rots die je uiteindelijk bereikt, zal ik je honing geven. அதுதான் மாறாவிலிருந்து மதுரம். Mara, from Mara to Madura, sweet. Ja, dus From bitterness to sweet. Dus van bitterheid naar zoet. பாருங்கள், எனவே கடின பொருளில் இருந்து மலையில் இருந்து தேன் கிடைப்பது என்பது இது ஒரு சிரமமான காரியமா, ஆனா கடவுள் அதை செய்கிறார். Dus honing uit rots krijgen, dat is toch wel iets heel opmerkelijks, maar God geeft dat alsnog. எனவே உங்கள் பிள்ளை வளர்ப்பிலே இங்க இருக்கிற யாராவது இருந்தாலும் கடினமான நேரங்கள் வரும். Dus wie je ook bent, als je een kind opvoedt, zullen er zeker moeilijke tijden komen. கண்மலையிலே மோதுவதை போன்ற அனுபவம் வரும். மலையோட மோதுகிறேன் என்று. Er zullen situaties ontstaan waarin je zult zien alsof je net tegen een rots aanknalt. ஆனால் don't let your hope, உடைய நம்பிக்கை இழந்து விடாதீங்க. Maar laat je hoop niet varen. அதிலிருந்து தான் கடவுள் உங்களுக்கு தேனை வர வைக்க போகிறார். Want vanaf daar zie je dat de Heer zijn honing aan jou geeft. பொறுமையோடு இருக்க வேண்டும். Wees geduldig. யாக்கோபு சொல்லுகிறார், Zoals Jacob zegt. உங்களுடைய விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து சந்தோஷப்படுங்கள் என்கிறார். Wees juist blij dat door middel van jouw geloof dat je daarmee geduld als vaardigheid leert. யாருமே பாறை கண்முனுக்கு இருக்க மாட்டா, பெரிய மலை இருக்க மாட்டா, யாருமே அதை கடந்து போக விரும்ப மாட்டோம். ஏறி போய் கடந்து சரியான கஷ்டம். Een rots beklimmen, als je dat al ziet, dan heb je er al geen zin in om dat te doen. ஆனால் கடவுள் ஏன் அதை வைத்திருக்கிறார் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சவால்கள் தடைகளை ஏன் வைத்திருக்கிறார் என்றால் De reden waarom de Heer dit soort uitdagingen heeft neergelegd அந்த கஷ்டமான கடினமான அனுபவத்திலிருந்து ஒரு இனிமையான அனுபவம் பிறப்பதற்காக is om uit die moeilijke tijd, die moeilijke periode die je hebt, om daar een zoete smaak eraan over te houden. நமக்கு தெரியும் யோசேப்புடைய வாழ்க்கை தெரியும். We kennen allemaal het leven van Jozef. யோசேப் தன் சகோதரர்களாலே விற்கப்பட்டார். Hij werd door zijn eigen broers als slaaf verkocht. ஏமாற்றப்பட்டார். Hij werd bedrogen. போத்திபாருடைய வீட்டுக்கு அடிமையாக விற்கப்பட்டார். Hij werd als slaaf verkocht en moest werken in het huis van Potifar. பொய்யாய் குற்றச்சாட்டப்பட்டார். Hij werd onterecht beschuldigd van iets. சிறைச்சாலையில் தள்ளப்பட்டார். Hij werd in de gevangenis gegooid. அவருடைய வாழ்க்கையிலே வந்த குன்றுகள் மலைகள் சவால்கள் வந்து கொண்டே இருந்தது. En de rotsen die hij in zijn leven heeft moeten doorstaan, dat waren allemaal uitdagingen. பொறுமையோடு கூட கர்த்தரிலே நம்பிக்கை வைத்துக் கொண்டு ஓடினார். Maar hij had geduld en hij bleef voor de Heer rennen. இறுதியிலே கண்மலையிலிருந்து தேன் வந்தது. En wat zie je op het eind? Uit die ene rots haalt hij honing. எகிப்தினுடைய பிரைம் மினிஸ்டராக உயர்த்தப்பட்டார். Hij wordt premier van Egypte. தன் குடும்பத்தை அவன் பாதுகாத்தான். Hij weet zijn gezin te beschermen. இன்றைக்கு யோசேப்புடைய பெயர் மிக உயர்த்தப்பட்டிருக்கு. En nu is de naam Jozef heeft een hele hoge naam. அப்ப கடந்து வந்த பாதையில யோசிச்சு பாருங்க. Dan moet je kijken wat voor wegen hij heeft afgelegd. தாவீதுடைய வாழ்க்கை எடுத்து பாருங்க. Kijk naar het leven van David. தாவீதை கடவுள் அபிஷேகம் பண்ணினார் ராஜாவாக. Je ziet dat David werd gezalfd om koning te worden. அவன் உடனடியாக சிங்காசனத்தில் உட்காரவில்லை. Maar hij ging niet meteen op die troon zitten. அவன் வேட்டையாடப்பட்டான். Hij werd achterna gejaagd. சவுல் அவனை வேட்டையாடினான். Saul die jaagde hem achterna. குகைக்குள்ளும் மலைக்குள்ளும் ஒளிந்திருந்தான். Hij moest zichzelf schuilen in rotsen en in kloven. வனாந்தரத்தில் இருக்கிற ஒரு நாரை என்று சொன்னான் தன்னை பற்றி. நாரை ஓல்ஃபார் in the desert. Ja, alsof hij een ooievaar in een woestijn. Zo zwierf hij rond. நானோ தனித்த குருவி என்று சொன்னான். Een eenzaam vogel zou je zeggen. கடைசியிலே அவனை ஆண்டவர் எபிரோனிலே ராஜாவாக்கினார். Maar we zien uiteindelijk dat hij vanuit Hebron dat hij daaruit koning wordt. பிறகு சகல இஸ்ரவேலுக்கு ராஜாவாக்கப்பட்டான். En we zien dat hij voor alle volkeren van Israël de koning wordt. தாவீதை போல ஒரு ராஜா உண்டாகவில்லை. En er is nog nooit zo'n koning geweest als David. அவர் பட்ட கஷ்டங்கள் துன்பங்கள் இந்த மலை குன்று வந்த பொழுதுதான் சங்கீதங்களை எழுதினார். En zelfs wanneer die moeilijke tijden ontstonden, zie je dat hij al die psalmen heeft gezongen. இன்றைக்கு எத்தனை சங்கீதங்கள் நாங்கள் படிக்கிறோம் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. தாவீது பாடிய Hoeveel சங்கீதங்கள். psalmen lezen wij, hoeveel psalmen zingen wij van David? எனவேதான்
அந்த கண்மலை என்று சொல்லப்பட்ட அந்த சவால் கஷ்டமான சூழலிலிருந்து தேன் உண்டாகிறது. En we zien dat uit die moeilijke periode, dat daaruit honing ontstaat. இன்றைக்கு அந்த தேனை நாங்கள் சங்கீதங்களிலே பாடி சுவைத்துக் கொண்டிருக்கிறோம். En we proeven nu van die honing. சிலர் பாருங்கள், Sommigen, அதாவது மற்றவருக்கு தவறு செய்து போட்டு மகிழ்ச்சி அடைகிறார்கள். sommigen doen zo dat ze anderen iets kwaadsaardig aandoen en dan daarvan blij worden. யாருக்காவது தீமையை செய்துவிட்டு சந்தோஷப்படுற கூட்டங்கள் இருக்கு. Er zijn mensen die andere mensen pijn doen of kwaad doen en daarmee blij worden. அது ஆவிக்குரிய முதிர்ச்சி இல்லை. Maar dat is geen geestelijke volwassenheid. சிலர் பொறுப்புகளையும் தங்களுடைய பொறுப்புகளை விட்டுவிட்டு ஒன்றை முடியும் பொறுப்பெடுக்காதபடிக்கு தனியே இருந்து வாழுகிறார்கள், அதிலே சந்தோஷம் அடைகிறார்கள். Sommigen zien hun tevredenheid of voelen tevredenheid op het moment dat ze hun verantwoordelijkheid laten vallen. கஷ்டங்கள் வரக்கூடாது என்பதற்காக சில பொறுப்புகளையும் எடுக்கமாக தாங்களே தங்களோட பாட்டிலே ஜீவிக்கிறார்கள், சந்தோஷம் அடைகிறார்கள். அதுவும் முதிர்ச்சி அல்ல. We zien dat ze zich afsluiten van de samenleving en dat ze niet bereid zijn om bij te dragen aan de rest, omdat ze daar geen risico in willen wagen. அப்ப முதிர்ச்சியான சந்தோஷம் எது என்று சொன்னா, En wat is nou volwassen vreugde? முதிர்ச்சியான சந்தோஷம் Volwassen vreugde is, அதாவது கஷ்டங்கள் வரலாம், அதுக்காக கஷ்டம் வர வேண்டும் என்றல்ல. het is niet zozeer dat er moeilijkheden per se moeten komen. பிள்ளை வளர்ப்பதிலே உங்களுடைய வாழ்க்கையிலே வரலாம், அதுக்கு வர வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. Het is niet een verplichting dat er moeilijkheden moeten komen voor een kind tijdens de opvoeding. வரும்பொழுது அதை விட்டு ஓடக்கூடாது. Maar op het moment dat het komt, moet je er niet van wegrennen. அதிலே தேவ சித்தம் என்ன என்பதை அறிந்தால் அதிலிருந்து தேன் உண்டாகும். Als we weten wat Gods wil is, dan zullen we die honing uit die rots kunnen halen. இதைத்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கூட இந்த பூமியிலே இருந்த பொழுது அவருக்கு ஏற்பட்ட அவமானங்கள், நிந்தைகள், En zo was er veel leed en vernedering toen Christus hier op aarde was. கடைசியில அவரை ஒரு கண்மலைக்கு மேல், ஒரு மலைக்கு மேல், கல்வாரி மலைக்கு மேல் அவரை சிலுவையில் அறைந்தார்கள். Hij werd uiteindelijk ook op een rots gekruisigd. பாருங்கள், அப்ப கண்மலையிலிருந்து தேன் வரும், கஷ்டங்கள் அனுபவித்தார், சவால்களை ஏற்றுக்கொண்டார். Dus als je uitdagingen tegemoet gaat, moeilijkheden tegemoet gaat, 7 வார்த்தைகளை பேசினார் சிலுவையில். heeft hij 7 woorden aan het kruis verteld. இன்றைக்கு அது நமக்கு ஆசீர்வாதமா இருக்குது. En die zijn ons nog steeds een zegen. அந்த இதிலிருந்து ரட்சிப்பு என்ற தேன் நமக்கு உண்டாயிற்று. இன்றைக்கு இடிக்குது, ரட்சிப்பு சந்தோஷமா இருக்கிறது. En nu zien we dat die vreugde en dat die vreugde onze redding is gevormd in de vorm van honing. பிறகு அவரை அடக்கம் பண்ணினார்கள், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். En uiteindelijk is hij gestorven, is begraven, maar na 3 dagen opgestaan. இன்றைக்கு மரணத்திலிருந்து நமக்கு பயம் இல்லை, பாதாளத்தை குறித்து நமக்கு எந்த அச்சமும் இல்லை. En we zijn nu niet bang voor de dood en we zijn niet bang voor de hel. மரணமே ஊரங்கே, பாதாளமே ஜெயமங்கே என்று சொல்லத்தக்கதாக ஒரு சந்தோஷமான வெற்றி வாழ்க்கை, நம்பிக்கையான வாழ்க்கை நமக்கு கொடுத்திருக்கிறார். We hebben een vertrouwend leven gekregen waarin we de vraag kunnen stellen van dood, waar is je toppunt? Hel, waar is je overwinning? அதான் கருணாசாலியுடைய வாழ்க்கையிலே பிள்ளை வளர்க்கும் பொழுது Daarom ook Karna en Shali voor als het எத்தனையோ opvoeden. சவால்கள் வரலாம். இங்க இருக்கிறவங்க கூட சவால்களை இங்க சந்திக்கலாம். Er kunnen zoveel uitdagingen, maar er kunnen ook voor de andere mensen kunnen ook uitdagingen komen. ஐயோ, என் குடும்பம் கவிழ்ந்து விடுமோ, நான் போய் விடுவேனோ என்றெல்லாம் அப்படி சூழ்நிலைகள் வரலாம். Misschien kunnen er situaties ontstaan waarvan je denkt van, oh, gaat mijn gezin hiervan ten onder? நம்பிக்கையை விடாதீர்கள். Laat je hoop niet weg. கண்மலையிலிருந்து தேனை வரவழைக்கிற தேவனிடத்திலே வாருங்கள். Kom tot die Heere die de honing uit die rots haalt. அவரை நோக்கி கூப்பிடுங்கள். Roep hem toe. அவரே சொல்லி இருக்கிறார், நான் தருவேன் என்று. Hij heeft zelf gezegd van, ik zal het geven. பார்த்தீங்களா, எவ்வளவு பெரிய ஒரு நமக்கு ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தம் இந்த மாலை நேரம் நமக்கு கிடைக்கிறது. En wat een mooie belofte die hier deze avond wordt gegeven. பாருங்கள், சில பாடல்கள் பாருங்க நமக்கு சாதாரணமா நம்முடைய கிறிஸ்தவ உலகத்தில் நமக்கு தெரியும். சில பாடல்களை We weten bepaalde vormen van leed in ons christelijk leven. மனதில் இருக்கு, அது அசையாத அந்த ராகத்தை கேட்ட உடனே அது மனதில் எப்பொழுதுமே அது பதியத்தக்கதாக இருக்கு ராகங்கள். En je ziet dat bepaalde liederen ons van binnen ook echt raken. இப்பத்தே சில பாடல்களை பாருங்க, அது மனதிலே நிக்குது. En sommige bepaalde leed, dat zie je ook echt dat het in ons blijft. என்ன வித்தியாசம்? Wat is het verschil? நீங்க நன்றாய் பார்த்தால் அந்த மனதிலே நிற்கிற பாடல்களை வரலாற்றை ஆராய்ந்து பாருங்கள். Kijk naar de geschiedenis van het lied dat je in jezelf hebt opgeslagen. அவர்கள் சிறைச்சாலையில் இருந்தும் துன்ப நேரத்திலும் கஷ்டமான நேரத்திலும் கடவுள் கொடுத்த அந்த பாடலை அவர்கள் பாடி உலகத்துக்கு கொடுத்தார்கள். Want die liederen die zijn geschreven toen die mensen het uiterst moeilijk hadden, namelijk in een gevangenis, vernederd en verdrukt. அதான் அது மனதில் நிற்குது. En vandaar dat het ook in hun binnenste blijft. அது தேனா இனிக்குது, அது கேட்கப்படுது. En het is zoet, net zoals honing, zo smaakt het. இப்பத்திய பாட்டுகள் எல்லாம் இந்த ஒரு சாடவ அவுடவ ராகத்தில் அடிக்கிட்டு போறாங்க, அது மியூசிக்கை போட்டு கேட்கறது மனதிலே நிற்குது. En tegenwoordig zie je muziek wat gespeeld wordt, maar dat blijft niet in ons hoofd staan, omdat het slechts voor ritme, voor de melodie heel mooi klinkt. பழைய பாடல் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா அப்படி அந்த ஏழு சுகவரிசை அதில் இருக்கிறத பார்க்கணும். Als je oudere liederen neemt, dan zie je dat dat element weer terugkomt. அதே போலத்தான் அதே புத்தகங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது எல்லா புத்தகமும் நமக்கு இதயத்தை தொடாது. கஷ்ட சூழ்நிலையை உண்டாக்குற புத்தகங்களை வாசிப்பார்கள், நம்முடைய உள்ளத்தோடு பேசும். En dan zie je dat bepaalde boeken ons oprecht, die in bepaalde situaties
als ze geschreven zijn, dat het dan pas ons raakt, omdat er daar zoveel leed is bij komen kijken. மோட்ச பிரயாணம் என்று சொல்லி பில்கிரிம்ஸ் அந்த புத்தகத்தை எழுதின ஜோன் மன்னியன் ஒரு சிறைச்சாலையில் இருந்து எழுதிய புத்தகம் அது. Ze zijn een pelgrimstochten, of de liederen die geschreven zijn door John Manny, die zijn in een gevangenis geschreven. பைபிளுக்கு அடுத்த புத்தகம் என்றால் ஜோன் மன்னியன் எழுதின மோட்ச பிரயாணம் தான். En daarom die pelgrimstochten, die boek daarover, dat is het vervolg op de Bijbel. அதே போல தான் பைபிள்ல பவுல் அடிகள் எழுதின நிருபங்களை வாசிச்சு பாருங்க. En lees eens de brieven van Paulus die in de Bijbel staan. அவர்கள் இந்த சும்மா இருந்து எழுதினார்களா? Zijn die zomaar geschreven? எத்தனை சவுக்கடி, எத்தனை வேதனைகள் சிறைச்சாலைகளில் இருந்து அப்பொழுது எழுதிய நிருபங்கள் இன்றைக்கு நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறோம். Hoeveel stokslagen heeft hij wel niet moeten ondergaan? Hoeveel vernederingen, leed heeft hij moeten ondergaan dat hij deze brief heeft kunnen schrijven? எனவே தான் மலையிலிருந்து தேனை கொடுக்கிறவர் கண்மலிருந்து தேனை குடிக்க கொடுப்பேன்றபடி தேனாக எழுதி வைத்தார்கள் குடிக்கிறவர்கள். En zo zijn wij die honing kunnen innemen doordat zij uit zo'n hart hebben gestreden dat ze die rots hebben bereikt en daaruit die honing hebben kunnen halen die wij nu hebben. பவுலுக்கு கொடுத்த வாக்கு என்ன சொல்லுங்கள்? உன் பலவீனத்திலே என் பலம் பூர்ணமாய் விளங்கும், என் கிருபை உனக்கு போதும். Van uw genade is mij voldoende, dus in mijn zwakheden vind ik de sterkte in u. இதை வைத்துக்கொண்டு எத்தனை பேர் ரட்சிக்கப்படுகிறார்கள்? En met deze gedachtegang zijn er zoveel mensen gered. எத்தனை பேர் காயம் கட்டப்படுகிறார்கள்? Hoeveel mensen worden hun wonden van geheeld? எத்தனை பேர் பலப்படுத்தப்படுகிறார்கள்? Hoeveel mensen worden op krachten gesteld? அதனால எனக்கு அருமையான வந்திருக்கிற பெற்றோர்களே, Daarom beste ouders die hier aanwezig zijn. உன்னை கண்மலை தேடினால் உன்னை நான் திருப்தியாக்குவேன் என்று சொன்னால், Als ik u zou verzadigd hebben met honing uit de rots. வாழ்க்கையிலே வந்த கஷ்டங்கள், சவால்கள், துன்பங்கள் உண்டு. எல்லாற்றும் வாழ்க்கையில் உண்டு. En nu is er in ieders leven, is er uitdaging, is er leed. சோர்ந்து போக வேண்டிய அவசியமே இல்லை. En het is niet nodig om daarvan gedemotiveerd te zijn. கடவுள் தான் தருகிறேன், அதை நான் மதுரமாக்கி விடுகிறேன் என்றார். De Heer die zal het hoe dan ook geven en ik zal het u zoet maken. தேனாய் தருகிறேன் Ik என்றார். zal het als honing uit u geven. இந்த உலகத்திலே நன்றாய் இனிக்கக்கூடிய ஒரு பதார்த்தம் எது என்றால் தேன் தான். En als het iets is dat wel langst houdbaar is, dat is honing. தேன். அப்ப இந்த ஒரு அருமையான வாக்குத்தத்தை தந்த கடவுள் கருணா குடும்பத்துக்கு மட்டுமல்ல உங்களுக்கு தருவாராக என்று பிரார்த்தனை செய்து என்னுடைய உரையை நான் முடிக்கிறேன். En dan maak ik een eind aan deze speech, dat dit niet alleen voor de familie Karna geldt, maar ook voor alle andere families die hier vanavond aanwezig zijn. ஜெபம் பண்ணுவோமாக. Laten we bidden. திருச்சபையை சேர்ந்தவர்கள் வந்து Of de mensen van onze kerk graag indien mogelijk op te staan. பரலோகத்திலே வீற்றிருக்கும் எங்கள் பரமபிதாவே உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரே உம்முடைய வாக்குத்தத்தத்துக்காய் நன்றி கூறுகிறோம். கண்மலையின் தேனை உனக்கு புசிக்க கொடுப்பேன் என்று சொன்னவரே, இன்றைக்கு வாழ்க்கையில யாரெல்லாம் கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு தீரப்பட்டு வெளியிலே சொல்ல முடியாவிட்டாலும் தங்கள் இருதயத்தை அழுது கொண்டிருக்கிற இருதயங்களை நீ பார்க்கிறீர் கர்த்தாவே. தங்கள் வாழ்க்கை முடிந்தது, தங்கள் பெயர் போய்விட்டது, எப்படியோ அவர்கள் அலைக்கழிக்கப்படலாம். இன்றைக்கு ஒரு நம்பிக்கையை கொடுமாட்டவர் உம்மை நோக்கி பார்க்கும் பொழுது அந்த கஷ்டம், துன்பம், கசப்பான அனுபவத்திலிருந்து நீ தேனை கொடுப்பீராக. தேன் தரட்டு மாட்டவரே, இனிய அனுபவங்கள் பிறக்கட்டும். வேதத்திலே அநேக பக்தர்கள் இப்படிப்பட்ட அனுபவத்தை கடந்து வந்திருக்கிறார்கள். எங்கள் வாழ்க்கையிலும் அதை நாங்கள் கண்டிருக்கிறோம். இந்த கருணா குடும்பத்துக்காக நன்றி கூறுகிறேன். அவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே, தங்கள் பிள்ளை வளர்ப்பினுடைய கஷ்ட துன்ப முடிவிலே பிள்ளைகள் மூலமாக உங்களுக்கு சமாதானம் கிடைக்கட்டும். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும் என்றபடி அவர்களுக்கு அந்த இப்பொழுது கண்ணீரோடு கிடைத்தால் கம்பீரத்தோடு அறுப்பார்கள் என்றபடி அழுகை பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார் என்றபடி அவர்கள் பெற்றுக் கொள்வார்களாக. மக்களுக்காக ஜெபிக்கிறேன் இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே. ஆமென். உட்கார்ந்து கொள்ளுங்கள்.
happy happy birthday, happy happy birthday, happy happy birthday, happy birthday, happy happy birthday, happy happy birthday, happy happy birthday, happy birthday, happy happy birthday, happy happy birthday, happy happy birthday, happy birthday. கீர்த்தியும் புகழ்ச்சியும் தேடி வரும், நன்மையும் கிருபையும் பின்தொடரும். கீர்த்தியும் புகழ்ச்சியும் தேடி வரும், நன்மையும் கிருபையும் பின்தொடரும். புதிய பாதையை உனக்காய் திறந்து வைப்பார், உன் எல்லைகளை இயேசு பெரிதாக்குவார். புதிய பாதையை உனக்காய் திறந்து வைப்பார், உன் எல்லைகளை இயேசு பெரிதாக்குவார். Happy birthday to you, happy birthday to you, happy birthday to you, happy birthday, happy birthday to you, happy birthday to you, happy birthday to you, happy birthday. வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுவார், பாதையை நெய்யாய் பொழியச் செய்வார். வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுவார், பாதையை நெய்யாய் பொழியச் செய்வார். உன்னாய்சின் வருஷங்கள் விருத்தியாகும், உன் களஞ்சியம் பழுகி பெருகிடச் செய்வார். உன்னாய்சின் வருஷங்கள் விருத்தியாகும், களஞ்சியம் பலுகி பெருகிட செய்வார். Happy birthday to you, happy birthday to you, happy birthday to you, happy birthday, happy birthday to you, happy birthday to you, happy birthday to you, happy birthday. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, happy birthday. Happy birthday to you. பிள்ளைகள் போலே தொல்லைகள் எல்லாம் மறந்த நாள். Happy birthday to you. 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 And may all your dreams come true. Happy, happy birthday. This is your birthday song. Celebration all night long. May all your dreams come true. We sing all together. Happy birthday to you. Happy birthday celebration. Party night, could feel the vibration. Lights are bright, we're feeling alright. We're dancing till the morning light. Happy birthday celebration. Everybody get the temptation. Once again, this is your night, and everyone feels right. Happy birthday to you. And may all your dreams come true. We sing happy birthday to you. And may all your dreams come true. Happy, happy birthday. This is your birthday song. Celebration all night long.
enjoy the fascination. All your friends are here tonight. Happy anniversary, we hold you tight. It's a perfect situation. Hale and hard, what a combination. Once again, this is your night, and everyone feels right. Happy birthday to you. May all your dreams come true. Happy birthday. We sing happy birthday to you. And may all your dreams come true. Happy birthday. Happy birthday, we sing to you. May all your dreams come always true. Happy birthday. We sing to you forever and ever. Happy birthday, we sing to you. May all your dreams come always Happy true. birthday. Happy birthday, we sing to you forever and ever. This is your birthday song. Celebration all night long. May all your dreams come true. We sing all together. Happy birthday to you. Birthday to you. And may all your dreams come true. Happy birthday. We sing happy birthday to you. And may all your dreams come true. Happy birthday. We sing happy birthday to you. May all your dreams come, may all your dreams come true. Happy birthday to you. Happy birthday to you. May all your dreams come, may all your dreams என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. எப்படி பாவமக்கு நன்றி சொல்லுவ, சொல்ல வார்த்தையே இல்ல. எப்படி பாவமக்கு நன்றி சொல்லுவ, சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. என் தாய் ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார், செய்து கொண்டிருக்கிறார், செய்ய போகிறார். இறைவனை நாம் ஆசீர்வதிப்போமாக. பரலோகத்திலே வீட்டிற்கும் எங்கள் அன்பு பிதாவே, இந்த மாலை நேரம் இரவு பகலும் சந்திக்கின்ற நேரத்திலே எங்களை சந்தித்துக் கொண்டிருப்பதற்காக நன்றி கூறுகிறோம். இதோ கருணா குடும்பத்தினருக்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம். அவர்கள் கொடுத்த ஆண்டுடைய கட்டத்தின் கைகளுக்காக நன்றி கூறுகிறோம். சிரேஷ்ட பிரதமருக்காக நன்றி கூறுகிறோம். கர்த்தாவே, 10 ஆண்டுகளை கடந்து ஒரு புதிய ஆண்டுக்குள் புதிய நாம் வந்திருக்கிறார். அவருடைய சேவையெல்லாம் அவருடைய கிருபை. என் சமூகங்களுக்கு முன்பாக செல்லும் நம்முடைய வார்த்தைப்படி உடைய சமூகம் சென்று இன்றைக்கு 20,000 மனிதர்கள் வளர்ச்சி ஞானம் 4 காரியத்திலும் பிள்ளையாண்டால் மகனாக ஜெபிக்கிறோம். சிறு வயதாகி நிற்க பொழுது 20,000 மனிதர்களும் வளர்ச்சியிலும் ஞானத்திலும் அதிகமாய் திருப்தி அடைந்தார் என்று நாங்கள் வாசிக்கிறோம். கஷ்டமோ துன்பங்களோ இந்த பிள்ளைகள் பெற்றோருக்கு அலைச்சலாக பாரமாக இல்லாதபடிக்கு கிறிஸ்தவ விசுவாசத்தில் மேலும் வளர்த்தப்படாய் சிறு வயதிலிருந்தே தெய்வ பக்தியுள்ள பிள்ளையாய் வளர நாங்கள் பிரார்த்திக்கிறோம், நன்றி கொள்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வதிப்புகளை காத்துக்கிறவர், கர்த்தர் தமது முகத்தை கொண்டு பிரகாசத்தை செய்து இருவை அளிக்கிறவர், கர்த்தர் தமது முகத்தை கொண்டு பிரசன்னமாக்கி சமாதானம் கட்டியிருக்கிறார். ஆமென்.
கொண்டீர், களையாமல் காத்து கொண்டீர், குறைவின்றி பிறக்க செய்தீர், பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. அழியாமல் அணைத்து கொண்டீர், களையாமல் காத்து கொண்டீர், குறைவின்றி பிறக்க செய்தீர், பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்ல. எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்ல. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்ல. எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்ல. வேறு ஆசையே இல்ல, வேறு ஆசையே இல்ல. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஒன்றும் இல்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. ஒன்றும் இல்லாத என்னை
ராஜாவை நான் பாடுவேன், இயேசு ராஜாவை நான் வாழ்த்துவேன். ராஜாவை நான் பாடுவேன், இயேசு ராஜாவை நான் வாழ்த்துவேன். கரங்களை உயர்த்தி சிரசினை தாழ்த்தி எஜமானை நான் போற்றுவேன். கரங்களை உயர்த்தி சிரசினை தாழ்த்தி எஜமானை நான் போற்றுவேன். நான் பாடுவேன், நான் வாழ்த்துவேன், நான் போற்றுவேன். நான் பாடுவேன், நான் வாழ்த்துவேன், நான் போற்றுவேன். ராஜாவை நான் பாடுவேன், இயேசு ராஜாவை நான் வாழ்த்துவேன். நான் வாழ ஜீவன் தந்தீ, எனக்காக நீர் மரித்தீ. நான் வாழ ஜீவன் தந்தீ, எனக்காக நீர் மரித்தீ. உணவாக உம்மை தந்து என் உயிரோடு கலந்து விட்டீ. நான் பாடுவேன், நான் வாழ்த்துவேன், நான் போற்றுவேன். நான் பாடுவேன், நான் வாழ்த்துவேன், நான் போற்றுவேன். ராஜாவை நான் பாடுவேன், இயேசு ராஜாவை நான் வாழ்த்துவேன். என் பாவ சாபம் எல்லாம் எனக்காக நீர் சுமந்தீ. என் பாவ சாபம் எல்லாம் எனக்காக நீர் சுமந்தீ. என் மீது வரும் தண்டனை மீது சுமந்து கொண்டீ. நான் பாடுவேன், நான் வாழ்த்துவேன், நான் போற்றுவேன். நான் பாடுவேன், நான் வாழ்த்துவேன், நான் போற்றுவேன். ராஜாவை நான் பாடுவேன், இயேசு ராஜாவை நான் வாழ்த்துவேன். கண்ணீரெல்லாம் துடைத்து கவலை எல்லாம் நீக்கி. கண்ணீரெல்லாம் துடைத்து கவலை எல்லாம் நீக்கி. தாய் போல என்னை தேற்றி உம்மார்போடு அணைத்து கொண்டீ. நான் பாடுவேன், நான் வாழ்த்துவேன், நான் போற்றுவேன். நான் பாடுவேன், நான் வாழ்த்துவேன், நான் போற்றுவேன். ராஜாவை நான் பாடுவேன், இயேசு ராஜாவை நான் வாழ்த்துவேன். ராஜாவை நான் பாடுவேன், இயேசு ராஜாவை நான் வாழ்த்துவேன். கரங்களை உயர்த்தி சிரசினை தாழ்த்தி எஜமானை நான் போற்றுவேன். கரங்களை உயர்த்தி சிரசினை தாழ்த்தி எஜமானை நான் போற்றுவேன். நான் பாடுவேன், நான் வாழ்த்துவேன், நான் போற்றுவேன். நான் பாடுவேன், நான் வாழ்த்துவேன், நான் போற்றுவேன். ராஜாவை நான் பாடுவேன், இயேசு ராஜாவை நான் வாழ்த்துவேன். வாழ்வின்
வாழ்வின் தோட்டத்தில் வகை வகையான வண்ண மலர்கள் கண்டேன். அதில் சிறந்த மலர்களை மகிழ்வுடன் பறித்து மாலை ஒன்று கொடுத்தேன். வாழ்வின் தோட்டத்தில் வகை வகையான வண்ண மலர்கள் கண்டேன். அதில் சிறந்த மலர்களை மகிழ்வுடன் பறித்து மாலை ஒன்று கொடுத்தேன். மாலையும் அது பீடத்தில் சாண்டினன் ஏற்றிடுவாய் இறைவா. மாலையை உமது பீடத்தில் சாற்றினேன் ஏற்றிடுவாய் இறைவா. ஏற்றிடுவாய் இறைவா. வாழ்வின் தோட்டத்தில் வகை வகையான வண்ண மலர்கள் கண்டேன். அது சிறந்த மலர்களை மகிழ்வுடன் பறித்து மாலை ஒன்று கொடுத்தேன். உறவுகள் என்னும் உன்னத பூக்கள் வாழ்வினில் மலரச் செய்தாய். உறவுகள் என்னும் உன்னத பூக்கள் வாழ்வினில் மலரச் செய்தாய். வாழ்வினில் மலரச் செய்தாய். அவை மறுமணம் கமழ்ந்து நாளெல்லாம் இன்பம் பெருகிடவே செய்தாய். பெருகிடவே செய்தாய். வாழ்வின் தோட்டத்தில் வகை வகையான வண்ண மலர்கள் கண்டேன். அது சிறந்த மலர்களை மகிழ்வுடன் பறித்து மாலை ஒன்று கொடுத்தேன்.
ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடிசனம் இருந்தாலும் உம்மை விட அழக இன்னும் கண்டுபிடிக்கலையே. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடிசனம் இருந்தாலும் இயேசுவை போல் அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. நான் உங்களை மறந்த போதும் நீங்க என்ன மறக்கவில்லை. நான் கீழே விழுந்தும் நீங்க என்ன விட்டு கொடுக்கலையே. அட மனுஷ மறந்தும் நீங்க என்ன தூக்க மறக்கலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. காசு பணம் இல்லாம முகவரி இல்லாம தனிமையில் நாழுத நீர் மறக்கலையே. காசு பணம் இல்லாம முகவரி இல்லாம தனிமையில் நாழுத நீர் மறக்கலையே. நான் உடைஞ்சு போய் கிடந்தேன், நான் நொறுக்கப்பட்டு கிடந்தேன். என்ன ஒட்டி சேர்க்க நீங்க வந்தத நான் மறக்கலையே. என் கண்ணீரை நீங்க தொடச்சு விட்டத நான் மறக்கலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. விண்ணகம் ஒரு நாள் மகிழ்ந்ததையா, இயேசு பூமியில் பிறக்கையிலே. விண்ணகம் ஒரு நாள் மகிழ்ந்ததையா, இயேசு பூமியில் பிறக்கையிலே. மன்னகம் ஒரு நாள் இருண்டதையா, சிலுவையில் இயேசு மரிக்கையிலே. விண்ணகம் ஒரு நாள் மகிழ்ந்ததையா, இயேசு பூமியில் பிறக்கையிலே. சத்துரு தலையும் நசுங்கியது, சிலுவையில் இயேசு தொங்கையிலே. பாவங்கள் நீங்கியது, இயேசுவின் ரத்தம் சிந்தியதா. விண்ணகம் ஒரு நாள் மகிழ்ந்ததையா, இயேசு பூமியில் பிறக்கையிலே.
கல்லறை திறந்து கிடக்கின்றது. வல்லவர் இயேசு உயிர்த்தெழுந்தார். என்னுள்ளம் மகிழ்ந்து களிக்கின்றது. விண்ணவர் எனக்குள் வந்ததினால். விண்ணகம் ஒரு நாள் மகிழ்ந்ததையா, இயேசு பூமியில் பிறக்கையிலே. முழங்கால் யாவும் முடங்கிடுமே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால். முழங்கால் யாவும் முடங்கிடுமே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால். நாவுகள் யாவும் அறிக்கையிடும், இயேசு கிறிஸ்துவே கர்த்தர் என்று. விண்ணகம் ஒரு நாள் மகிழ்ந்ததையா, இயேசு பூமியில் பிறக்கையிலே. மண்ணகம் ஒரு நாள் இருண்டதையா, சிலுவையில் இயேசு மரிக்கையிலே. விண்ணகம் ஒரு நாள் மகிழ்ந்ததையா, இயேசு பூமியில் பிறக்கையிலே. நன்றி சொல்வோம் இயேசுவுக்கு, தமிழ் பண்ணிசைப்போம் இயேசுவுக்கு. நன்றி சொல்வோம் இயேசுவுக்கு, தமிழ் பண்ணிசைப்போம் இயேசுவுக்கு. நம்மை அவர் கண்ணோக்கினார், உயிரை தந்து மீட்டார். எந்நாளுமே நம்மை அவர் அரணாய் நின்று காப்பார். நன்றி சொல்வோம் இயேசுவுக்கு, தமிழ் பண்ணிசைப்போம் இயேசுவுக்கு. நன்றி சொல்வோம் இயேசுவுக்கு, தமிழ் பண்ணிசைப்போம் இயேசுவுக்கு. பரிசுகள் உங்களுக்காக ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. எனவே 10வது பரிசுக்கான அந்த அதிர்ஷ்டசாலி யார் என்பதை இன்றைய விழாவுடைய நாயகன் தெரிவு செய்வார். எடுத்திருக்கிற அந்த இலக்கம் நாங்கள் விரைவாக அறிவிச்சிருவோம். 434 அரசு கொடுக்கிற இலக்கத்தை தர முடியாது. 619 மிக விரைவாக உங்களுடைய இலக்கங்களை சரிபார்க்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். 619 ஐயா அந்த 10 நினைக்கிறார். எனவே பரவாயில்லை, அவர் வரும்போது நாங்கள் அந்த பரிசை அவருக்கு கொடுப்போம்.
Oh, dat is steeds omhoog. Dus 834. 834. Ishia from Belgium. Okay. Seventh place. ஏழாவது இடத்துக்கானது. ரொம்ப பக்கத்துல இருக்கு. பெல்ஜியத்துக்கு பக்கத்துல இருக்கிறவங்க அடுத்தது பெல்ஜியமா இருக்கு. பாப்போம். 805. 805. ஆறாம் இடத்துக்கான அந்த இலக்கம் என்ன? மறுபடியும் 800களில் இருந்து 600. அதனுடைய இறுதி இலக்கம் 4. முதல் இலக்கம் 6. இடையிலே 1. 614. 614. மறுபடியும் அன்பரிலிருந்து நம்மளை விருந்தெடுக்கு புதியான அறிவுகளுக்கு அதிர்ஷ்டம் இருக்கும் போல. புதியாண்டைக்கான பரிசை உற்சாகமான கரகோஷம் 5வது இடம். இதனுடைய இறுதி 2 இலக்கங்களும் ஒரே இலக்கம். யாரிடத்துல அப்படி இருக்குது? கடைசி 2 இலக்கம் ஒரே நம்பரா தான் இருக்கு. யாரிடத்துல இல்லையா? அந்த முதல் இலக்கம் 6. இறுதியாக இருக்கும் அந்த 2 இலக்கங்களின் 4. சரி, இப்ப நீங்களே சொல்லுங்க, அது என்ன நம்பர்? 644. 644. Oh, so close. மறுபடியும் ஹாலண்டுக்கு. இது ஹாலண்டுக்கு இல்லையா? இது ஹாலண்ட். ஓகே, மறுபடியும் ஹாலண்டுக்கான பரிசு. உற்சாகமான கரகோஷம். ஓகே, 4வது இடத்துக்கான அந்த இலக்கம் ரொம்ப குலுக்கி தான் இருக்கிறான். இதுதான் கொடுக்க அதிர்ஷ்டம் போல. ஒரே இந்த இலக்கங்கள் தான் மறுபடியும் 600 மாறிக்கொண்டே இருக்கிறது. 800களில் ஆரம்பிக்கும் இந்த இலக்கம் முடிவது 0. சரி, யாருக்கு கல்வி வந்துங்க? யாரத்தில் எல்லாம் 8ல் ஆரம்பித்து 0ல் முடிக்குது. வெற்றியை தீர்மானிக்கும் அந்த இலக்கம் 3. 830. எங்கே உற்சாகமான கரகோஷம் அம்மாவுக்காக.
அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மீட்கும் கரங்கள் நான் கண்டேன். வாடி நின்ற வேளை மடிந்திடாது என்னை தாங்கும் கரங்கள் நான் கண்டேன். எந்தன் மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. எந்தன் மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே.